ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஒரு வண்டர்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் விஜிபிக்கு போகணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விஜிபி. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் டூரில் போகலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அப்போ எனக்கு எக்ஸாமு, அதனால் நான் போகல. அதனால் இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு போகணும். 130 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. மீதி 130 சென்டிமீட்டர் மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 850 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அடல்ட்டாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. விஜிபி ஈசிஆர் ரோட்டில் லொக்கேட்டட் ஆகிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு எங்களுக்கு வீடியோ அனுப்பணும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து அங்கேருந்து எங்கள் அப்பா வண்டியில் போனோம். இதோ பாருங்க, இதில் மொத்தம் 4 இருக்கும். ஒன்று விஜிபி யூனிவர்சல் கிங்டம், அடுத்து விஜிபி ஸ்னோ கிங்டம், அடுத்து விஜிபி வண்டர் வேர்ல்டு, அடுத்து விஜிபி மெரைன் கிங்டம். யூனிவர்சல் கிங்டம்னா எல்லா ரைடும் இருக்கும். ஸ்னோ கிங்டம்னா இது ஸ்னோலேயே பனிலேயே ஆடுற மாதிரி இருக்கும். -4 டிகிரி இருக்கும். அதுக்கடுத்து வண்டர் வேர்ல்டில் எல்லாம் பெரிய பெரிய ரைடுகள்லாம் இருக்கும். அதில் ஒரு 15 ரைட்ஸ் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே பயங்கரமான ரைடு இருக்கும். அடுத்து மெரைன் கிங்டம் எல்லாம் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி அக்வாரியம் மாதிரி இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷுங்க இருக்கும். நல்லா இப்போ நாங்கள் ஸ்னோ கிங்டம் மட்டும்தான் நாங்கள் ஃபீஸ் கேட்டோம். அது எத்தனை ரூபான்னா 750 ருபீஸ். ஸ்னோ கிங்டமுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இவங்க சொன்னாங்க. அடுத்து 6 மணிக்கு மூடுறாங்க. இதை பாருங்க, பூம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் ஒரு 38 ரைட்ஸ் கிட்ட போனேன். எங்கள் அப்பா 50, எங்கள் அப்பா இருக்கிற எல்லா ரைடும் போயிட்டாரு. என் தங்கச்சி கம்மியான ரைட் தான் போச்சு. எதுக்குன்னா என் தங்கச்சிக்கு கொஞ்சம் ரைட்ஸ் பார்த்தா பயமாக இருக்குது. நான் இப்போ நீங்கள் 130 சென்டிமீட்டர் மேலே இருக்கிறீங்களா, உங்களுக்கு பிங்க் கலர் பேண்டு கட்டுவாங்க. எங்களுக்கு ஒயிட் கலர். இதே ஸ்கூல்லேருந்து வந்தீங்கன்னா க்ரீன் கலர் கட்டியிருந்தாங்க. நாங்கள் ஸ்கூல் சில்ட்ரன்ஸை பார்த்தோம். ஸ்கூல் சில்ட்ரன்ஸை அதில் க்ரீன் கலர் ரிப்பன் கட்டியிருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக போகணும். இப்போ நாங்கள் போன உடனே மேப் மாதிரி ஒன்று காட்டுறோம். நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். அடுத்து அந்த மேப் முன்னாடியே போகலாம். பன்னீர் கோட்டைன்னு ஒன்று இருக்கும். நாங்கள் போகல. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கும். 4 கார்டு கொடுத்தாங்க. 4 பேர் போனதுனால 4 கார்டு கொடுத்தாங்க. ஒன்றும் அதில் வச்சா ஓப்பன் ஆகும். நம்ம போனோம். இதோ முதல் ரைடு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போகணும். இதோ பாருங்கள், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்திருக்காங்க. கையில் பாருங்கள், க்ரீன் கலராக கட்டியிருக்காங்க எல்லாரும். கொஞ்சம் பேர் கேர்ள்ஸ் எல்லாம் பிங்க் கலராக கட்டின மாதிரி இருந்துச்சு. முதல் ரைடு இதுதாங்க போகணும் நாங்கள். இதோ பாருங்க, ஜாலியாக தான் இருந்துச்சு. இது கூட என் தங்கச்சி இது கூட பயந்துடுச்சு. எதுக்குன்னா மேலே போகும்போது அப்படியே அந்த என் தங்கச்சிக்கு அப்படியே கண்ணு சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாருங்க. அடுத்து இதுக்கு என்ன அலோட் பண்ணல. எங்கள் அம்மா போனாங்க. எங்கள் அம்மா போகல, எங்கள் அப்பா மட்டும்தான் போனார். அது ஒரு பாருங்க, எப்படி சுற்றும் பாருங்க. நம்மளையும் சுற்றும், அது கூட சுற்றும். இப்போ எப்படி எடுத்து சுற்றுது, சன்னியும் சுற்றி வருது. அது கூட அப்படியே சுற்றிக்குது. அந்த மாதிரி இப்படியும் சுற்றும், அது கூட 360 டிகிரியாக சுற்றும். அடுத்து ஜெயிண்ட் வீல். இது ஸ்லோவாக தான் போச்சு. ஜெயிண்ட் வீலு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எல்லாரையும் அலோட் பண்ணுறாங்க. இதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது கூட இது பாருங்க, அப்படியே மேலே போகும்போது சென்னை ஃபுல்லாக தெரியுது. அப்படியே வாட்டர் ரைட்ஸ் பக்கத்தில் இது இருக்கும், விஜிபி கோல்டன் பீச். அது கூட நீங்கள் போகலாம். அது கூட ஃப்ரீ தான்.
அடுத்து மெரைன் கிங்டமும் யூனிவர்சல் கிங்டமும் ரெண்டும் சேர்த்து போனால் 1250 rupees அந்த போர்டில் போட்டு இருந்துச்சு. இந்த பாருங்க எவ்வளோ ஹைட்டு போகுது. அங்கே பாருங்க பீச் தெரியுது பாருங்க. மேலே போயிட்டு கீழே வரும்போது தான் என் தங்கச்சி இதுக்கு பயப்படல. அடுத்து இதுங்க ஸ்பேஸ் ஷிப் மாதிரி. இது வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் மாதிரி இருக்கும். அது அமுக்குனா மேலே போகும். ஆனால் நாங்கள் அமுக்கும் போது இந்த ரெட் கலர் பட்டன் ஒர்க்கே பண்ணல. என்னன்னே தெரில. எனக்கு ரெட் கலர் பட்டன் மாதிரி இல்லை, க்ரீன் கலர். அது அமைக்க 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 நான் பார்க்குறேன். நான் மட்டும் தனியாக ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் உட்காந்து ஓட்டேன். ஸ்பேஸ் ஷிப் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இதோ பாருங்க அடுத்து இந்த காருங்க. இந்த கார் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோ. அந்த பையனை இடிச்சுட்டே இருந்தா டப்புன்னு நிச்சம் பாருங்க. பார்த்துட்டே இருங்க. தோ அங்கே ஒருத்தங்க ப்ளூ கலர் காரில் போயிட்டு இருக்காங்களே, அவன் தான் என்னை பார்த்து அப்படியே முறைச்சான். அவனை வச்சம் பாருங்க, ஒரு அடி பத்துக்கலாம். காரே பொட்டலம் ஆயிடுச்சு. இந்த ஒரு பொண்ணுக்கு காரே ஓட்ட தெரில. அந்த அண்ணா தான் திருப்பி வந்து ஓட்ட சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அவனை இச்சம் பாருங்க. அவனுக்கு ஓட்டவே தெரில, என்னை பார்த்து முறைக்கிறான். இந்த பாருங்க இந்த பையன் கத்திட்டு இருக்கான் அப்பத்துலேருந்து. அவனுக்கு ஓட்டவே தெரில. அடுத்து அது பக்கத்துலேயே இந்த மாதிரி இது இருக்குது. இது அப்படியே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இதோ இப்படி இப்படி மேலே ஃபஸ்ட்டு சுற்று, திருப்பி இப்படி மேலே போகும். பாட்டு ஓடும் அதுலேயே. இது என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அந்த குட்டி கார் இல்லாமல் பெரிய கார் கூட இருக்குது. பெரிய காரில் கூட போகலாம். அடுத்து அதுக்கு எதிரிலேயே குதிரை இருக்கும், குதிரை சவாரி. நானும் எங்கள் அப்பா குதிரையில் ஏறணும். எங்கள் அம்மா வந்து இதோ இந்த மாதிரி உட்காந்துட்டு, அது பக்கத்துலேயே குட்டி குதிரை கூட இருக்கு. என் தங்கச்சி ஏற சொன்னால் ஏறலை. என்னன்னே தெரில அதுக்கு. இதோ உட்கார்ற மாதிரி இருந்துச்சுங்க. இது ராணிங்கெல்லாம் உட்காந்துட்டு வருவாங்களே அந்த மாதிரி. இதோ பாருங்க எங்கள் அம்மா மூச்சு. நான் அதை போகிறேன் பாருங்க. உட்காந்துட்டு போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு முன்னாடி. ஒரு கயிறு மாதிரி இருக்கும். நிஜமான குதிரை ஓட்டுற ஃபீல் மாதிரி இருக்கும். அடுத்து இதோ இதுங்க ஜம்பிங் டவர் போட்டு இருந்துச்சு பேர். மேலே போயிட்டு அப்படியே கீழே சடனாக உழுது. இது வந்து பெரியவங்களுக்கு தான். எங்கள் அப்பா எங்கள் அம்மா மட்டும்தான் போனாங்க. இதோ இல்லை இல்லை, இது வேற யாரோ. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை காட்டுறேன் பாருங்க, வருவாங்க. இதோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா வருவாங்க பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்படியே பயமாயிடுச்சு. ஐயோ நிப்பாட்டிடுங்க அந்த மாதிரி. இதோ இப்போ போகிறாங்க பாருங்க. மேலே சாந்தமாக போகும். கீழே இறங்க போது பாருங்க அப்படியே ஜொயின்னு இறங்கிடுச்சு. திருப்பி மேலே போகுது. ஒரு வாட்டி கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு பழகிடும். திருப்பி இன்னொரு வாட்டி அப்படியே கீழே விடுவாங்க. இப்போ நல்லா தூக்கி இப்போ ரொம்ப கீழே விடுவாங்க. இதோ பாருங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா வந்த உடனே ஐயோ நான் வேறு எந்த ரைடுக்கும் வர மாட்டேன்னு அப்படி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அலற விட்டுருச்சு அந்த ரைடு. எம்ஜிஎம் போகும்போது இதை விட பெருசாக இருந்துச்சு. குயின்ஸ்லேண்டு நான் போனேன் ஸ்கூல் டூர் அப்போ. அது கூட பெருசாக தான் இருந்துச்சு. இங்கே தான் சின்னதாக இருக்குது, என்னன்னே தெரில. ஆனால் வண்டர் வேர்ல்டு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை பாருங்க அதுக்கடுத்து அந்த பக்கத்துலேயே ஷிப்பு மாதிரி போகுது, அதில் போகணும். அவ்வளோதான், ரைடு நிறுத்திட்டாங்க. இப்போ வாட்டர் ரைடு கிட்ட போகலாம் வாங்க. இதோ இது பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு வாட்டர் ரைடு போகலாம். நாங்கள் நிறைய ரைடு போனோம். நிறைய ரைடுக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சில ரைடுக்கு தான் வீடியோ எடுத்தோம். அடுத்து இந்த ரைடு போயிட்டு அப்புறம் எல்லாமே நீச்சல் குளத்துக்கு. அதை பாருங்கள் எங்கள் அப்பா அது இருக்காரு, நான் அது இருக்கேன் பாருங்க. கருப்பு கலராக ஷார்ட்ஸ் போட்டு இருக்காரு பாருங்க எங்கள் அப்பா. ஸ்விம்மிங் ஃபூலில் தோப்பா இங்கே என் தங்கச்சி மட்டும் தனியாக ஆடிட்டுருக்கோம். நாங்கள் வந்து அங்கே இருக்கிற ஸ்லைடு அதுக்கெல்லாம் போகணும். இதோ காமிப்போம் பாருங்கள். நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கு போகலனாலும் அங்கேயே விற்பாங்க ஷார்ட்ஸு. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் போட்டுருக்கோம். என் தங்கச்சி சும்மாலே ஊந்துருது. நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதோ பாருங்க என் தங்கச்சி எப்படி விளையாடிட்டு இருக்கு பாருங்க, நல்லா ஜாலியாக.
தண்ணிக்குள்ள ஆழமே இல்லை, இப்படியே போக 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 ஆழமா போயிட்டே இருக்கும். என் தங்கச்சி முன்னாடியே விளையாடிட்டு இருக்க ஆழமா இருக்கிற இடத்துக்கு போல. அது நான் திருப்பி வந்துட்டேன். அங்கிருந்து அங்கேயே எங்க அம்மா உட்காந்து ஒரு இடத்துல வீடியோ எடுத்திருந்தாங்க. அடுத்ததோங்க இங்கங்க அதுக்குள்ள நுழைஞ்சு வரலாம். அதோ இங்கேருந்து ஸ்லைடு, அங்கேருந்து அதுக்கடுத்து பின்னாடி பக்கம் கூட ஒன்று இருக்கு. மேலேருந்து கூட தண்ணி ஊற்றும் அப்படியே அந்த ஜக்குலேருந்து. இதோ நம்ம இப்படி கூட போகலாம், இப்படி எடுத்துகிட்டே போகலாம். இங்கேருந்து அங்கே குதிக்கலாம், அங்கேருந்து இங்கே குதிக்கலாம். ஆனால் இங்கே ஆழமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் ஆழமாக இருக்கும், அங்கே ஆழம் இல்லை. அங்கே நடக்கிற அளவு தான் இருக்கும், இங்கே ஆழமாக இருக்கும். இந்த சளி ஜில்லுன்னு இருக்கும், அந்த சளி சூடாக இருக்கும் பாருங்க. அதுக்கடுத்து கோனை ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. இங்க ஒரு மூஞ்சி போட்டு மேலேருந்து தண்ணி ஊற்றும், திருப்பி கீழே நாங்கள் உட்காந்துட்டு இருக்க பாருங்க. தங்கச்சி இங்கே இருக்கும், நாங்கள் உட்காந்துட்டு இருக்க பாருங்க. இது கூட சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் எங்கள் அப்பா கூட பீச்சுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இது பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வாங்க, வந்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லைனா கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு. திருப்பி வாட்டர் ரைட்லாம் முடிச்சுட்டு இந்த ஹெலிகாப்டருக்கு வந்தோம். ஹெலிகாப்டரில் இடம் இல்லைனாலும் ஏரோப்ளேன்லேயே ஏறிட்டோம். ஹெலிகாப்டரில் இடம் இருந்தால் ஏற்றிருப்பேன். ஹெலிகாப்டர் நல்லாவே இல்லை, ஏரோப்ளேன் நல்லாவே இல்லை. இதோ பாருங்க, ஸ்லோவாக போயிருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல இந்த ரைடு. குழந்தைங்க ரைடு மாதிரி இருந்துச்சு. ஏதோ தங்கச்சி அங்கே உட்காந்தா ஊந்துடும் எங்கேயாவது, அதனால தான் நான் பக்கத்தில் ஏறி உட்காந்தேன். என் தங்கச்சி தான் பாருங்க அப்படியே உட்காந்து என்னென்னமோ பண்ணிட்டுருக்கு. நான் பாட்டுக்கு நான் அமைதியாக இருந்திருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. நீங்களும் வாங்க ஒரு நாள். இதை பாருங்க, தங்கச்சி வந்து காட்டும் பாருங்க. இதோ நான் அமைதியாக அப்படியே இதுக்குன்னா நான் இன்னும் அந்த பீச்சுக்கு போகணுன்னு அடம் பிடிச்சிருந்தேன். எங்கள் அம்மா டைம் ஆயிடுச்சு வந்துரு, அப்போவே டைம் 5 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு 7 மணிக்கு ட்ரெயின். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். எவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அதனால் நான் கேட்காம இருந்தேன். இதை பேசியிருந்தேன் பாருங்க. நினச்சி கூட அப்படின்னா பேசணுன்னு ஞாபகம் இல்லை. இது நாங்கள் வந்து சாட்டர்டே போகணும். ஒரு சாட்டர்டே இதோ இந்த ஊஞ்சல், இது வந்து சின்ன ஊஞ்சலும் இருக்குது, பெரிய ஊஞ்சல் கூட இருக்குது. இது கூட அவ்வளோ எனக்கு பிடிக்கல, அப்படியே சும்மா சுற்றிட்டே இருந்துச்சு. பெரிய ஊஞ்சல் அந்த பக்கம் இருக்குது, அது பாருங்க, அங்கே இருந்து தெரிஞ்சு பாருங்க. அதுக்கு போகலன்னா தோங்க இந்த ரைடு தாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை அலற விட்டுருச்சு. எங்கள் அப்பா மட்டும்தான் போனார், எங்கள் அம்மா போகல. எங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ நான் சாமி நான் வர மாட்டேன்டாப்பா சாமின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு உட்காந்தாரு. ஸ்மூத்தாக என்ன சும்மா அப்படி ரவுண்டாக சுற்றுன்னு நினச்சிருந்தாரு. ஆனால் அதே சுற்றி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. நான் இதுக்குள்ளே வேறு ரைடுக்கு போயிட்டு வந்துட்டேன். திருப்பி அந்த காருக்கு போனேன். அந்த காரு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருப்பி அந்த பையன் வந்தா வரியா இந்த வாட்டி யார் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். வந்தேன், தப்புன்னு நிச்சம் பாருங்க. அவன் ஊன்ட்டான், அந்த சேர்லேருந்து ஊன்ட்டான். இது பாருங்க ஸ்மூத்தாக போவோம் எங்கள் அப்பா இது. ஆனால் பாருங்க இது பாரு ரவுண்டாக சுற்ற ஆரம்பிச்சிச்சா. எங்கள் அப்பா ரெட் கலரில் உட்காந்தாரா, அது அங்கே இருக்கும் பாருங்க. பாருங்க எப்படி சுத்திச்சு பாருங்க.